அவர் சிம்பிளாக ஏதோ ஒரு அடுத்த படம் இந்த தயாரிப்பாளர் மீட் பண்ணணும், கதை சொல்லணும், அது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வரும்போதே சூர்யா தான் ஹீரோவா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்தார். ஓ, அவர் வரும்போதே ஹீரோ சூர்யான் முடிவு பண்ணிட்டார். ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கு இன்னும் அதுல ஆட்சேபனை இல்லை. ஸோ கதை சொன்னாரு. அதுக்கப்புறமா அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போச்சு. அதுக்கப்புறமா தான் த ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் மெகா ஹிட். சூர்யாவுக்கும் சூர்யா நடிகராக இருக்கும் வரை ஆக்ஷன் ஹீரோவா அவரை கொண்டு போய் சேர்த்த படம் நந்தா தான். ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஒரு பெரிய ஒரு நல்ல தரமான ஒரு வெற்றி படமாக கொடுத்தது. எங்களுடைய பேனர் அபராஜித் ஃபிலிம்ஸும் மக்கள் மனசில் நல்ல ஆழ பதிஞ்சுது. நான் ஓனாக தான் ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்கு வேண்டிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கு வேண்டிய விலை அதெல்லாம் இல்லை. ஏன்னா அப்போது சூர்யா வந்து ஒரு பெரிய சேலபிள் ஹீரோ கிடையாது. ஸோ நான் ஓனாக ரிலீஸ் பண்ணி ஒரு வானளாவிய வெற்றி பெற்ற படம். ஸோ அதுக்கு பாலாவுக்கு எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த மனிதர். அந்த காலம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட ஒரு தரமான படத்தை கொடுத்த ஒரு திருப்தி. ஆனால் எத்தனையோ தயாரிப்பாளர்கள், எத்தனையோ படங்கள், அந்த படங்கள்லாம் காணாமல் போயிடும். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த நந்தான்ற திரைப்படம் இப்போ கூட ரீசெண்டாக மணிரத்னம் சார் கூட மேடையில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் இருந்தது.